சின்சனில் ஒன் ஆஃப் த ஹாரரான எபிசோடு தான். இந்த எபிசோடை நல்லா டார்க்காகவே காமிச்சிருப்பாங்க, ரொம்ப ஹாரராக. யார் சம்மந்தப்பட்டதுன்னா போச்சானும் ஒரு கல் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சனை பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் மசா தான் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பான். இன்றைக்கி ஒரு ஹாரரான கதை சொல்ல போகிறேன், அதை கேட்டு நீங்கள் எல்லோரும் பயந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நெய்னியும் கசாமாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மசா ரொம்ப கடுப்பாயிடுவான். நான் இங்கே கதை சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். ஒரு காலத்தில் ஃபுட் மவுண்டைன் ஒரு காட்டில் அப்படின்னு ஆரம்பிப்பான். உடனே சின்சான் பார்த்தீங்கன்னா ஃபுட் மவுண்டன்னா மலை கீழே 2 கால் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருவான். மசா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். ஃபுட் மவுண்டன்னா காடு அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ தான் இந்த கதை எனக்கு அந்தளவு இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவும் நெய்னியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் நான் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருவான். அப்போ தான் கசாமா காணா போகிற மாதிரி கதையை சொல்கிறதுக்குள்ளே சின்சான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆக்ஷன் காமின் அப்படின்னு பேசிடுவான். மசா ரொம்பவே கடுப்பாயிடுவான். உங்களுக்கு ஹாரராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்டைன்லாம் மூடிட்டு இருட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க கதையை. மசா நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, எதுக்கு இந்த இருட்டில் நான் சொல்கிறேன்னு நேனி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போச்சான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாரர் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயம் கொடுத்து வச்சுருவான். செத்த நேரத்தில் போச்சானும் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவான். போன வாரம் நான் நதிக்கிட்ட போகும்போது ஒரு வித்தியாசமாக ரெட் கலரில் சிரித்த மாதிரி ஒரு முகக்கல்லை பார்த்தேன். பயந்துட்டு அங்கேயே போட்டுட்டு நான் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் பாக்கெட் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. போதும்ப்பா ஏன் இதுக்கு மேலே சொல்கிற அப்படின்னு மசா பயத்தில் சொல்லுவான். நானும் அந்த கல்லை அதே இடத்துல போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பாக்கெட்டில் கல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் அந்த கல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பான். சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்துருவாங்க. குறிப்பாக மசா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருவான். இந்த கதை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த பார்ப்பான். கசாமா பார்த்தீங்கன்னா கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். போச்சான் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த கல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ண போவான். அந்த கல் பார்த்தீங்கன்னா பார்ப்பான். அந்த கல் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிரிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ சோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் சொல்லுவான். அதே பீஸில் பெரிய பீஸாக ஒரு கல் இருந்துச்சு, அதோட மேட்ச் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக மேட்ச் ஆகுது, ஆனால் சோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த கல்லை மேட்ச் பண்ணோடனே சிரித்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி போச்சான் முடிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா போச்சானோட வீட்டை காமிப்பாங்க, லைட்டாக டோர் கிட்ட பேசுகிற மாதிரி. அப்போ தான் அந்த கல் அப்போனா ஒன்றை தான் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கு, உடஞ்ச மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ என் பாக்கெட் வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கல் எடுப்பான். சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலறிடுவாங்க செத்த நேரத்தில். இது இல்லைப்பா, இது நான் சும்மா சொன்ன கதை தான், இது கல் என்னோடது தான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு அப்போனா நீனே சும்மா ஓன் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லாம் சந்தோஷமாவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த சம்மர்லேயே பெஸ்ட்டு கதைனா போச்சானோட கதை தான், எல்லோரும் பயப்பட வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த எபிசோடு அதோட முடியுது. ஒரு சில இடத்துல டார்க்காக நல்லா பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. அதனால எபிசோடு நல்லா போணுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.